Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம நித்திஸ் கிச்சன்ல ஒரு வீக்கெண்ட் சண்டே ஸ்பெஷல் ஒரு ரைஸ் ஐட்டம் தான். பிரியாணி கிடையாது. ஸ்பைசி எக் புர்ஜி தவா புலாவ் பண்ணலாம். எக் புர்ஜி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 2 cups ஆஃப் ரைஸை சோக் பண்ணிட்டு எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 8 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரைஸ் மெஷர் பண்ண சேம் கப்ல 2 கப் ஆனியன்ஸ், 2 கப் ஆஃப் டொமேட்டோஸ் அண்ட் ஒரு 8 to 10 எக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு அகல பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதோட பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 கப்பு சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு பொடியாக நறுக்கிய தக்காளி 2 கப்பு சேர்த்திட்டு தக்காளியும் நல்லா கரையிற மாதிரி வதங்கணும், முழுசாக இருக்கக்கூடாது. இதையும் நல்லா வந்து இது கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா நல்லா கொஞ்சம் நல்லா வேகும், சீக்கிரமாக வெந்துடும். 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டிலே வந்து இதை வந்து மசிச்சிடலாம், ஈஸியாக மசிச்சிக்கலாம். ரொம்ப லாங் டைம் எடுக்காது. இந்தளவு மசிச்சிருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கிரேவி ஃபார்ம் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம எல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த வாசம், அந்த ஒரு பச்சை வாசம் பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வேணான்னா மிளகாய் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலா எவ்வளோ வேணுமோ அதளவு கரம் மசாலா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேல ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் திக்கார அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். ஸோ அந்த எல்லா ஆனியன் டொமேட்டோஸ் மசாலா எல்லாம் இன்க்ராபரேட் ஆகி ஒரு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம வந்து எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எக்கை அப்படியே பிரேக் பண்ணி போடலாம். இதை பீட் பண்ணி போடணுன்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமேலு எல்லா எக்கையும் உடச்சி விட்டுட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. இந்த அளவு நல்லா வந்து ஒரு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க ரைஸை வந்து இதில் சேர்த்திக்கலாம். ரைஸ் இந்த மாதிரி ஜென்டலாக அதை பரவலாக சேர்த்திக்கோங்க. கிரேவி ஃபுல்லாக நம்ம ரைஸ்லேயும் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதே மாதிரி கிரேவிலையும் உப்பு இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி வந்து இதில் இருக்க ஸ்பைசஸ்ஸு சால்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். சால்ட்டு மட்டும் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக நல்லா கலந்து விடுங்க. ரைஸ் உடையாத மாதிரி கலந்து விடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸு வந்து நல்லா வந்து எல்லாத்தோட சேர்ந்து வர மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்மளோட ரைஸ் நல்லா இது கலந்து விட்டு சூடு வந்தாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேல் இது குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. எக் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இது கூட ஜஸ்ட் ஒரு ரைத்தா மட்டும் போதும். இல்லை ஜஸ்ட் இந்த டிஷ்ஷே வந்து பை இட் செல்ஃப் நல்லா சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே வந்து பன்னீர்லேயும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அவ்வளோதான். பட் வந்து பேஸ் சேம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு எக் புர்ஜி புலாவ்.